ஹாய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளவங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு உங்களுக்கு கடலைக்கறியும் கத்திரிக்காயும் செய்து காட்ட போகிறேன். கத்திரிக்காய் வந்து நல்லா பொரிச்சு எடுக்கணும். ஓகே, இந்த ஆயில் வந்து கொதிக்கட்டும். வாங்க இப்போ நான் என்னென்னா கத்திரிக்காய் வந்து பொரிக்க போகிறேன். இங்கே கத்திரிக்காய் வந்து இங்கே பாருங்க, இப்படி வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுங்கண்டா தான் கடலைக்கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க கத்திரிக்காய் பொரிப்போம். கத்திரிக்காய் வடிவாக கழுவி இப்படி வச்சுருக்கணும். அப்போ தான் என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்கள் வந்து கத்திரிக்காய் போட்டு பொரிக்கும் போது எண்ணெய் வந்து பறக்காமல் இருக்கும். வாங்க கத்திரிக்காய் பொரிப்போம். இப்போ வந்து நான் கத்திரிக்காய் பொரிக்க போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் வந்து நீங்கள் கொஞ்சம் கூட விட்டால் தான் கறிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சில பேர் எண்ணெய் சாப்பிட்றதில்ல. அதான வழியால் அளவோடு எண்ணெய் விடுங்க. விட்டுட்டு இப்போ நான் வந்து இதுக்கு என்னென்னா ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டு கொஞ்சம் வெடிக்கட்டும் கடுகு. இப்போ வந்து கடுகு நல்லா வெடிச்சிட்டு என்ன செய்யணும்னா மெல்லிய நெருப்பில் விடணும். மெல்லிய நெருப்பில் விட்டால் தான் கறியெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக வரும். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ நான் வந்து வெங்காயம் வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயமாக தான் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால், சின்ன வெங்காயம் வந்து நல்ல டேஸ்ட். இந்த பம்பா வெங்காயத்துலேயே சின்ன வெங்காயம் இருக்குது, அதை போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் பெருசாக டேஸ்ட் இருக்காது, காரமாக இருக்கும். சின்ன வெங்காயம் வந்து நல்ல காரமாக இருக்கும். என்ன செய்யணும்னா, அப்போ நாங்கள் இதை வந்து வதக்கி விடணும். வதக்கிட்டு நாங்கள் இப்போவே பெருஞ்சீரகம் போட்டோம்னா, ஏன்னா பெருஞ்சீரகம் கருகாது. வெங்காயம் போட்டுட்டு பெருஞ்சீரகம் போட்டோம்னா பெருஞ்சீரகம் கருகாது. அதன் காரணத்தான் நான் என்ன செய்வேன்டா, பெருங்காயத்தையும் பெருஞ்சீரகத்தையும் போடுறேன். போட்டு வதக்கணும். இப்போ என்ன சொன்னால் நல்லா வதக்கணும். இப்போ வந்து ஒரு பொன்னிறமாக வதக்கணும். இதுக்கு வந்து நாங்கள் தேவையான கருவேப்பிலை போடணும். அதோட என்ன செய்யணும்னு சொன்னால், வச்சுக்கிற தக்காளி பழம், நான் ஒரு தக்காளி பழம் எடுத்து வெட்டி வச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கு புளி போட போகிறேன். அதானபடியா தக்காளி பழம். நான் தான் இதை அரைச்சேன். அவ்வளோ டேஸ்டாக வாசமாக இருக்குது, நல்ல வாசமாக இருக்குது. இது என்ன செய்யணும்னா, கொஞ்சம் பாருங்க இப்படி வச்சுக்கிறேன், வடிச்செல்லாம் அழகாக வச்சுக்கணும். போட்டு இதை பிரட்டி விடணும். இது வந்து ஒரு 2 minutes அவியட்டும். இதுக்கு அவியறது கொஞ்சம் தண்ணி, உப்பெல்லாம் தொட்டு பாருங்க, உப்பு சரியாக இருக்கணும். உப்பெல்லாம் சரியாக இருக்கணும் பாருங்க. ஒரு 2 minutes அவியட்டும். சூப்பராக இருக்கும். ஆமாம், சூப்பர் டேஸ்ட்டு. வதக்கையே நீங்கள் உள்ளி போட்டு வதக்கணும், நான் மறந்துட்டேன். ஓகே இப்போ என்னென்னு சொன்னால், இந்த கத்திரிக்காய் இருக்குல்ல, பொரிச்ச கத்திரிக்காய், அதையும் போடணும். உங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற தூள் போடலாம். கொஞ்சம் புளி எடுத்து சுடுதண்ணியில் நல்லா கரைச்சி போட்டு அதையும் கொஞ்சம் விடுகிறேன். நான் இதுக்கு கொஞ்சம் தேங்காய் பால் விடுறேன். நீங்கள் வந்து நான் பெட்டி பால் டின் பால் விடுறேன். நீங்கள் வந்து பெட்டி பால் விடலாம், தேங்காய் பால் என்ன பால் இருந்தாலும் விடலாம். கொஞ்சம் பால் விட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் கறி. இது கொஞ்சம் எண்ணெய் கணக்கு விரட்டும், இந்த சைட் எல்லாம் எண்ணெய் கணக்கு விரட்டும். அதுக்கு பிறக்க சூப்பர் ரெடி ஆகிடும். ஒரு 5 minutes விட்டுட்டு இறக்கினீங்கன்னு சொன்னால் நல்லா ரெடி ஆகிடும் கடலை. சூப்பராக கடலைக்கறி வந்துட்டு பாருங்க அப்படின்ட்டு. சும்மா சூப்பர். இது வந்து நீங்கள் இனத்தோடு சாப்பிடணுமென்றால் பூரியோடு சாப்பிடணும். அப்பா சூப்பராக இருக்கும். ஏன்னா பூரி கொஞ்சம் கொத்தமல்லி வந்து என்னன்னு சொல்கிறேன், கொரியண்டர்
கொரியண்டர் எல்லாம் கொஞ்சம் தூவி விடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.